அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சூடி பயிற்சி 4வது நாள். ஏற்கனவே 3 பயிற்சிகள் வழங்கப்பெற்ற நிலையில் இப்பொழுது 4வது நாளான இன்று சூடி பயிற்சி வழங்க இருக்கிறது. முதல் நாளில் ஏடுகளை கொடுத்து அந்த ஏட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை எவ்வாறு படிப்பது என்று காட்டினேன். 2வது 3வது நாள்களில் அதே ஏடுகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை எவ்வாறெல்லாம் படிப்பது, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டவற்றை எவ்வாறு அடையாளப்படுத்திக் கொள்வது, எந்த எழுத்துக்களுக்கெல்லாம் புள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பவற்றை எல்லாம் சென்ற 3 வகுப்புகளில் தெளிவாகவே எடுத்துக் கூறியிருக்கிறேன். அதனை அடியொற்றி இன்று 4வது நாள் வகுப்பு தொடங்குகிறது. ஏற்கனவே 3 நாட்களும் ஓலையை காட்டி அந்த ஓலையில் உள்ள எழுத்துக்களை ஒவ்வொன்றாக சொல்லி அதன் பிறகு அந்த எழுத்துக்களை புள்ளி வைத்தும் எகர ஒகர குறில் நெடுகளை மாற்றியும் சொல் பிரித்தும் பாடலாக்கியும் பார்த்திருக்கிறோம். அதே நிலையில் இன்றும் ஓலையில் உள்ள எழுத்துக்களை அடையாளப்படுத்துவது என்பது அவசியமாக தேவைப்படும். ஏற்கனவே அடையாளப்படுத்திய அந்த ஓலைகளையே இன்று மீண்டும் மீண்டும் தெளிவு பெறுவதற்கு அவற்றையே பயன்படுத்தப்படுவதால் இன்று அந்த ஓலைகளில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை அடையாளப்படுத்துவதை விடுத்து உங்களுக்கு பயிற்சிக்காக அந்த 2 ஏடுகள் அனுப்பப்பட்டிருந்தன. அந்த ஏடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவற்றில் பலர் அடையாளப்படுத்தி இருப்பீர்கள். அவ்வாறு அடையாளப்படுத்த அந்த நிலையிலேயே இன்று இந்த வகுப்பு தொடங்க இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே கொடுக்கப்பெற்ற 2 ஏடுகள் இங்கே தரப்பெற்றிருக்கின்றன. இந்த ஏடுகளில் முதலில் மென்பதற்கு மௌனம் வேடும் என்கிற பாடல் நம் ஏற்கனவே ஒவ்வொரு எழுத்தாக அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறோம். அவ்வாறு அடையாளப்படுத்தி காட்டியிருக்கக்கூடிய அந்த ஏட்டையை இன்று பயிற்சிக்கு எடுத்துக்கொள்வதால் இன்று அடையாளப்படுத்த தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட அந்த பாடல் இங்கே இவ்வாறு நாம் அன்று முதல் நாளில், அதனைத் தொடர்ந்து 2வது நாளில் இந்த ஏடுகளை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இந்த ஏட்டினுடைய முதல் பாடலை நாம் பாடலாக பிரிக்கவில்லை. காரணம், இது குறைபாடல் என்பதால் நாம் பிரிக்காமல் விட்டுவிட்டோம். இதற்கு அடுத்த பாடலை நாம் 5வது பாடலை பிரித்து காட்டியிருக்கிறோம். இந்த குறைபாடல் வந்துவிட்டால் இவற்றை எவ்வாறு நாம் பாடலாக்கி பார்க்க முடியும் என்பதை இன்றைய பயிற்சியாக நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த படிக்கப்பட்ட செய்திகளுக்கு ஏற்கனவே நாம் புள்ளி எல்லாம் வைத்து பார்த்திருக்கக்கூடிய நிலையில் இதை பாடலாக எவ்வாறு வகுத்து காட்ட முடியும் என்பதை பார்ப்போம். தொடக்கத்தில் இதனுடைய பாடலுடைய தொடக்கம் இல்லை என்பதால் எங்கே
பாடல் தொடங்குகிறது என்பதை நாம் அறுதியிட்டு கூற முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது இது ஓரளவுக்கு இதனுடைய அடுத்த பாடல் 5வது பாடல்ல 4 வரி இடம் பெற்றிருக்கிறத பார்க்கும் பொழுதும், ஒரு வரியில 8 சீர் இருக்கிறத பார்க்கும் பொழுது இது என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்று 5வது பாடலை நாம் 3வது வகுப்பில் தீர்மானம் செய்தோம். அப்படி பார்க்கும் பொழுது 4வது பாடலும் என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை மனதில் கொண்டு மேலிருந்து அடியை பிரிக்காமல் கீழிருந்து அடியை பிரித்து கொண்டு போகும். இப்பொழுது பார்த்தோம்னா 8 சீர் பிரிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ புவலோக என்பது நம்முடைய பாட்டினுடைய முதல் தொடராக இருக்கிறத நம்ம ஓரளவுக்கு தீர்மானிக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இது 4வது வரியினுடைய தொடக்கமாக இருக்குது. அப்போ 3வது வரியினுடைய தொடக்கம் எதுகை மூனையில பார்க்கும்போது இங்க புவன்னு இருக்கும்போது அதே போன்ற வசதி உள்ள சொல் எங்க இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்க நவேன்னு தொடங்குது. அப்போ நவே பிரிச்சிடும். இப்ப இங்க புவே பிரிச்சுட்டோம், இங்க நவே பிரிச்சுட்டோம். அடுத்து இதே போல நவேன்ற மாதிரியான சொல் இங்க தவேன்னு இருக்கு. இப்ப தவை பிரிச்சுட்டோம். சரிங்களா? இப்போ இதுலதான் நம்மளால சரியா பிரிக்க முடியாது. காரணம் என்னன்னா இதுல 8 சீர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதனாலதான் குறை அடியாக இது இருக்குது. இந்த ஏடு முன்னால உள்ள ஏட்டினுடைய அடுத்த பகுதியாக இருக்கிறதுனால முன்னாள் ஏடு நமக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த இடத்துல எப்படி நம்ம பாடம் தீர்மானம் பண்றது அப்படின்னா ஏனைய வரிகளை நம்ம சரி பண்ணிட்டோம். இப்போ இதுல எத்தனை சீர்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரதுக்குள்ள சிவம் வேணும். இப்போ என்பதற்கு மௌனம் வேணும், அதோட பிரிப்போம். இப்போ பாருங்க, சிவம் வேணும், அட்டகர்ம சித்தி வேணும், மென்பதற்கு மௌனம் வேணும். மென்பதற்கு என்பது அதுக்கு முன்னால ஏதோ இருக்கணும்னு தெரியுது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல நமக்கு பாடம் விடுபட்டு இருக்கிறதுனால இந்த பாடலுடைய தொடக்கம் நமக்கு தெரியல. அதனால நம்ம இது போல புள்ளி வச்சு முடிஞ்சா நமக்கு செய்தியை அந்த இடத்துல என்ன செய்ய முடியும்னு தெரிஞ்சுதானா நம்ம போடலாம். அது போடும் பொழுது என்ன பண்ணலாம்னா வித்தின் பிராக்கெட்ல தான் போடணும், அடைப்புக்குறிக்குள்ளதான் போடணும். இப்போ என்னாச்சு? என்பதற்கு மௌனம் வேணும், சிவம் வேணும், அட்டகர்ம சித்தி வேணும், தவயோக மோட்சத்தை சார வேணும். இங்கே என்ன பண்ணணும்? அடுத்த வரியை பிரிக்கணும். சாகாமல் காப்பதற்கு சமாதி வேணும், நவலோகம் திரண்டுருகி வாங்கும் அப்போ நந்தி என்ற 4வரையும் நாட்ட வேணும், புவலோக மனிதர்கள் காண பேரொளி தாய் பூரணத்தில் வருவாள் பாரு. இப்போ இந்த மாதிரி பிரிச்சுட்டோம். இப்ப என்னாச்சு? மென்பதற்கு தவயோகம், நவலோகம், புவலோகம். அப்போ இங்க சிவம் வரும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? சிவயோகம்னு பண்ணை பார்க்கலாம். சிவயோகம் என்பதற்கு மௌனம் வேணும், சிவம் வேணும், அட்டவித்தி சிறுத்தி வேணும், தவயோக மோட்சத்தை சாரம். இது போல நம்ம போட்டுக்கலாம். இது வேறு ஒரு பதிப்பாசிரியர் இந்த இடத்துல சிவயோகம்ங்கிறது தப்பா இருக்கு, அவர் வேற ஏதாவது ஒரு யோகத்தை போடலாம். ஆனா இங்க யோகம் வந்ததுனால நிச்சயமா இங்க யோகம் வரணும். மற்றபடி தவன்னு வருதுதான் நம்ம சிவன் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இங்க சிவத்தை பத்தி சொல்லி வர்றதுனால இப்படியாக இந்த குறைபாட்டை நம்ம நிவர்த்தி செய்யக்கூடிய நிலையில இந்த பாட்டை நம்ம அமைச்சுக்கலாம். இப்படியாக இந்த பாட்டை நம்ம எடிட் பண்ணி பாட்டாக்கி பார்க்கிறோம். இது என் சீர்
கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம்ங்கிற அமைப்புல இந்த பாட்டு அமையும். அடுத்த பாட்டு 4வது பாட்டு. 5வது பாட்டு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது தான். அதுல என்ன சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரப்பா அண்ட பகிரண்டமல்லான்ற ஒரு பாட்டு நம்ம 3வது வகுப்புல பாடம் பிரிச்சு காட்டியிருக்கிறோம். ஆனா அந்த பாடம் பிரிச்சு காட்டி இருக்கிறதுல நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஆனா ஒரு ஒரு பார்வையாளர் அதை பார்த்து, சார் இந்த போல இந்த எழுத்து வந்து நீங்க படிச்சிருக்கிறீங்க, இது இந்த மாதிரி எழுத்தா தோணுதே அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து குறிச்சிருக்கிறாங்க. அவங்க அந்த செய்தியும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா நான் வேணும்ன்றதுதான் அந்த எழுத்தை நம்ம வந்து மாத்தி காட்டி இருக்கிறேன், யாராவது கண்டுபிடிப்பீங்களான்னு. ஆனா உங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய சூழலை என்னால புரிஞ்சிக்க முடியுது. அது என்ன இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்ப போன முறை என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பாரப்பா அண்ட பகிரண்டமெல்லாம் பாங்கான பூரணத்தில் உதித்தவாறும் நேரப்பா மெச்சேல மெச்சல மெச்சல ழயரை நீக்கி நீநிலத்தில் புறப்பூடு தாபரங்கள் தூரப்பா தலைத்தா போல் அந்த மேகம் தோத்தி குறியணில் ஒடுங்கும் பாரு ஆரப்பா அகோரத்தில் உகாரம் தோன்றி எப்பனே மகாரமோடு விந்து நாளே என்கிற மாதிரி படிச்சு காட்டியிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எழுத்து நம்ம வந்து ழகரமா படிச்சு பார்த்தோம். யாருமே அதை வந்து இதுவரையும் கன்வெர்ட் பண்ணல. ஆனா சகோதரி ஒருத்தவங்க பவானி என்று சொல்லக்கூடியவங்க வந்து இந்த இடத்த, சார் இது வந்து ரகரமா இல்லை, என்னால படிக்க முடியல, இதே போல வடிவம் இன்னொரு இடத்துல அது வந்து மூவா இருக்கு அப்படின்ட்டு படிச்சு சொல்லியிருக்காங்க. அவங்க கரெக்டா அதை படிச்சு சொல்லி இருக்கிறதுனால அந்த பவானிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த அந்த தப்பு அங்க கண்டுபிடிச்சது. அதே போல வந்து இங்க கூ என்று படிச்சிருக்கிறோம் நம்ம முன்னாடி. இந்த கூல என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் குறுக்கி இந்த கூவை சூவா காட்டி இருக்கிறாங்க. நம்ம வந்து எழுத்து சின்னதா பார்த்துருக்கிறோம், யாரும் கவனிக்கல நீங்களும். அதை வந்து இப்போ சூவா படிச்சு பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, இப்போ தோத்தியே குறியணி அப்படின்ட்டு நம்ம போன முறை படிச்சு பார்த்தோம். இந்த இடத்தை மூவ் ஆக்கி பார்க்கும்பொழுதும் இந்த இடத்தை சூ ஆக்கி பார்க்கும்பொழுது இப்ப அந்த பாட்டு மேலும் திருத்தம் பெறுது. பாரப்பா அண்டபகி ரெண்டமெல்லாம் பாங்கான பூரணத்தில் உதித்தவாறும் நேரப்பா மேச்சேல மூவரை நீக்கி நீநிலத்தில் புறப்பூடு தாபரங்கள் தூரப்பா தலைத்தா போல் அந்த மேகம் தொத்தியே சூரியனில் ஒடுங்கும் பாரு ஆரப்பா அகோரத்தில் உகாரம் தோன்றி அப்பனே மகாரமோடு விந்து நாளே என்பதாக இந்த பாட்டு திருத்தம் பெறுகிறது. சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா அதற்கு பிறகு அடுத்த பாட்டுக்கு நம்ம போவோம். இன்னொரு பாட்டு 5வது பாட்டுக்கு அப்புறம் 6வது பாட்டு. இப்ப நம்ம இந்த 6வது பாட்டு பயிற்சிக்காக இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுவோம். நம்முடைய முறையில வந்து இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்தெந்த எழுத்துக்கள்லாம் முதல்ல புள்ளி வைக்கணுமோ அந்தந்த எழுத்துக்கள்லாம் இப்போ புள்ளி வச்சிடணும். இப்போ இந்து பூ இருக்கு, இந்து இந்து சோ இருக்கு, இஞ்சி டி இருக்கு, இருக்கு, இப்பு இந்து இங்க ஒரு இந்து, இங்க ஒரு இப்பு. ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த பயிற்சியை நம்ம கொடுத்துருக்கிறதுனால நான் பாட்டுக்கு திருத்திக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன். எதுக்கு எந்தெந்த எழுத்து திருத்தங்கிறத நீங்க கவனிச்சுக்கிட்டே வாங்க. இல்ல
இந்த லானதையோடு ஒரு லான ஞாசி இன்னு இன்னு தா இன்னு து தீவகலையே சாச்சே சாச்சே பாப்பி பாப்பி இப்போ ஓரளவுக்கு முதல்ல நம்ம வந்து என்னென்ன எழுத்துக்கு புள்ளி வைக்க முடியுங்கிறத புள்ளி வச்சு காட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து சொல்ல பிரிச்சு பார்ப்போம். இந்த இடத்துல நரல நர நரல் நரன அப்படின்னு நம்ம படிச்சு பார்க்கலாம். முதல்ல சொல்ல பிரிக்கும் போது நாளானன்னு அப்படியே வச்சுக்கோம். நாளான நர நரலான நாளான இல்லை நரலான நாளான, அப்புறம் விந்துவி நாளான விந்துவி லே இருக்கு. இதை வந்து படிக்கும் போதே தெரியுது நமக்கு வந்து இது வந்து புலிலா இருக்க வாய்ப்பில்லை, நெடிலா மாத்திடுவோம். அனந்தன் அனந்தம் சோ இருக்கு. அனந்தம் சோவா சோவா அனந்தம் சேரவா சேரன்னு பண்ணி பார்ப்போம். அனந்தம் சேர. இப்போ நாட்டிப்பார நாட்டிப்பார் நாட்டிப்பார் நாட்டிப்பார். இப்போ நீரோதியொடு நீரோதியொடு நாதான் தந்தான் தந்தான். இப்ப மேலான. இப்ப இன்னொரு என்ன செய்யலாம்னா முதல்ல வந்து அடியை பிரிச்சுக்குவோம். இப்ப நாளான மேலான, இப்போ நாளான மேலான பிரிச்சுக்குவோம். இன்னொரு லான எங்க வருது? இங்க வந்து காளானன்னு வருது. இன்னொரு லான எங்க வருது? இங்க வந்து சேலானன்னு இருக்கு. சேலான. இப்போ 4 வரி பிரிச்சுட்டோம். இப்போ வந்து இந்த 4 வரியில நாளான விந்துவிலே அனந்தன் சேர இதை அடுத்த வரியா கொண்டாந்துருவோம். நாட்டிப்பா நீ நீ ரதியோடு நீ ருதியோடு நாதான் தந்தான் நாதான் தந்தான் மேலான உகாரத்தீர் சக்தி சக்தியோடு 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 சக்தியோடு. சரியா? இது அடுத்த வரிக்கு மாறுது. வியாபினியும் சமனை முதலும் முத சமனை முத லுண்மனைதான் அப்பா லுண்மனைதான் அப்பா. யாவினியும் லுண்மனைதான். காளான கருணை தரு தரு மோதருமோ 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 மருவி மருவி. கனதையுள்ள அனந்தமுத நாதையோடு நாதையோடு நாதையோடு. சேலான அஞ்சிருதை இது நாளும் இது நாளும் தான் இது நாளும் தான். பிரிச்சு பார்க்கணும். நாளும் நாளுந்தான் செந்து சேர்ந்து பார் சேர்ந்து பார் செந்து பார் நெடிலாக்கிறோம். சேர்ந்து பார் சேர்ந்து பார் சிவகலையை செப்பி நோமே செப்பி நோமே.
சேர்ந்து பார் சிவகலையை சேர்ந்து பார் என்றதுன்னா சேர்ந்து பார்ன்னு இப்போ நம்ம ஓரளவுக்கு இதை நம்ம பாட்டை ஆக்கி பார்த்துட்டோம். இப்போ எல்லாமே சரியா வருதான்னு பார்ப்போம். நாளான விந்துவிலே அனந்தஞ்சேர நாட்டிப்பார் நீருதியொடு நீருதி. இந்த இடத்துல நீருதி யொடு யோடுன்னு வருமா யொடுன்னு வருமா? நீருதியொடு, ஏன்னா நீருதியொடு நீருதியோடுன்னு போட்டோம்னா 1 2 3 4 சீராயிரும். அதனால இதை குறிக்கலாம். நீருதியொடு நீருதியொடு நாதான் தந்தான் மேலான உகாரத்து சக்தியோடு வியாவினியும் சமனை முதல் உண்மனைதான் அப்பா காலான கருணை தரு மோ தருமோ மருவி மருவி மோ தருமோ மோதருமோ மோதருமோ தருமோ 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 மருவி. என்ன இங்கே தருமோ தருமோ மருவின்னு வருது. இப்போ என்ன இங்க ஏன் 2 தருமம் வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இப்போ ஓலையை போய் பார்ப்போம். ஓலையில ஏன் 2 தருமம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஓலையினுடைய கடைசியில ஒரு தருமம் போட்டிருக்காங்க. அப்புறம் இதனுடைய தொடர்ச்சியா அடுத்த ஓலையிலையும் திரும்ப தருமம்னு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை இங்க எழுதுனது மறந்துட்டு திரும்ப இங்க தருமோன்னு எழுத ஆரம்பிச்சிருக்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நமக்கு 2 தருமோ வந்திருக்கிறது எந்த வகையில சரின்னு தெரியல. ஆனா ஒரு தருமோ போட்டா கருணை தருமோ மருவி கருணை தருமோ மருவி. இப்போ இந்த தருமோன்றத நம்ம எடுத்துட்டோம்னா டெலீட் பண்ணிட்டோம்னா இப்ப சரியா வருது. காலான கருணை தருமோ மருவி கனதையுள்ள அனந்தமுத நாதையோடு அனந்தமுத நாதையோடு கனதையா கந்தையா கந்தை கந்தையுள்ள அனந்தமுத நாதையோடு சேலான அஞ்சிருதை இது நாளும் தான் சேர்ந்து பார் சிவகலையை செப்பினோமே. இப்ப பாட்டு ஓரளவுக்கு சரியா நான் பொருள் பின்னால நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த பாட்டை நம்ம பிரிச்சு காணலாம். இதுக்கப்புறம் அடுத்த பாட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அடுத்த பாட்டு இது போல 7வது பாட்டு அமைஞ்சிருக்கிறது. இப்ப நம்ம திரும்ப அந்த ஓலையை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்க ஓலையெல்லாம் பார்த்து பழகி இருப்பீங்க, அதுக்குள்ள எழுத்தெல்லாம் அடையாளப்படுத்தி இருப்பீங்க. இப்போ இந்த பாட்டுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல எங்கெல்லாம் புள்ளி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இங்கெல்லாம் புள்ளி வைக்கிறோம். காக்கி காக்கி தத்தி தத்தி தயிர்க்கு இக்கு காக்கூருக்கு இக்கு தாத்தீர்க்கு இக்கு தானோ பாப்பீருக்கு இக்கு இந்து தானி மீனப்பு நீர்க்கு இன்னி நாராருக்கு இன்னி நீர்க்கு இங்கி பாப்பீருக்கு இக்கு நாத்தாருக்கு இந்து தாத்தீருக்கு இட்டு லாலாருக்கு இல்லை
காக்கி இருக்கு, இக்கு, ப இருக்கு, இம்மு, பி இருக்கு, இப்பு, இருக்கு, இந்து, இருக்கு, இன்னு, தூ இருக்கு, இத்து, லே இருக்கு, இல்லு, இருக்கு, முதல்ல இத்து, போ இருக்கு, இப்பு, தீ இருக்கு, இந்தி, யாம. இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்ப நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கிறோம், மேக்சிமம் என்ன எழுத்துக்களுக்கெல்லாம் புள்ளி வைக்கணுமோ புள்ளி வச்சுட்டோம். இப்போ என்ன இருக்குன்னா முதல் தொடர் நமக்கு தெரிஞ்சிட்டதுனால இப்ப நம்ம வந்து வரிகளை முதல்ல பிரிச்சுக்கணும். செப் அப்படின்னு தொடங்கி இருக்குது இங்க. இப்ப அதே போல என்ன செப்புக்கு அப்புறம் இங்க நொப்புரேன்னு ஒன்று இருக்கு, அடுத்த வரி இருக்கு, அது இங்க நப்புன்னு தொடங்குது, இதையும் பிரிச்சுடுவோம். அப்புறம் இது மா ப நீ. அப்போ இத இம்மா படிச்சோம் இல்லையா, இதை இம்மா எடுத்துட்டு மாவா வச்சுக்கிட்டு மப்புன்னு பிரிச்சுடுவோம். இப்போ 4 வரியை பிரிச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த 4 வரியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களா பிரிச்சு இதுல எத்தனை சொல் வருது அத்தனை அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம வந்து இந்த விருத்தப்பாவை அடிய பிரிக்கணும். செப்பிரென, செப்பிரென, செப்பிரென், செப்பிரென், செப்பிரேன், செப்பிரேன், சொற்றத்தி, சொற்றத்தீன், சொற்றத்தின், சொற்றத்தின், கலையுள், கலையுள், லாக்கி இல்லையா, செப்பிரேன் சொற்றத்தின் கலையுள்ளாக்கி. அடுத்த வரி தீபத்தை நொக்கு தரகு, நொக்கு தரகு, நொக்குதற்கில், நொக்குதற்கு, நோக்குதற்கு இல்லையா, நோக்குதற்கு, திரவு கோல் தான், கோல், கோல், திறவுகோல், திறவு கோல் போனது, திறவுகோல் தான். இங்க வந்து இன் பிளஸ் ஓ இருக்கு, அதனால இங்க இன்னு போடாம இது நோவாவே வச்சுக்குவோம். இங்க உப்புன்னு போடணும், இங்க இன்னு போட்டா இங்க உப்பு. நொப்பிரேன், இங்க ரேன், ரேன் வரதுனால எல்லா சொல்லையும் ரேன் மாறும். நொப்பிரேன். அப்புறம் காரந்தான், காரந்தான், மின போல, மினப்போல, மின் காரந்தான், மின் போல, போல, மின் போல. இங்க வந்து மின்னி, மின்னி, மின் போலன்னா 3 ஆகுது, அதனால மின் போல், மின் போல், மின் போல் மின்னி, மூலம் என்ற நாடியிலே முழங்கி நிரகும, நிற்கும். இது வந்து முழங்கியா அப்படிங்கிறது ழகரம் லகரமா திரிஞ்சு இருக்குது, எழுதும்போது அப்படி எழுதி இருக்கிறாங்க. இப்போ செப்பிரேன், நொப்பிரேன், நப்பி, இங்க நப்பிரேன், நப்பிரேன், உகாரன், உகாரன், உகாரன் தான், உகாரன் தான், ஏன்னா 3 அசை வரணும். உகாரன் தான், நிருதயத்தி, இருதயத்தி, நிருதயத்தி லுள்ள, ஏன்னா நாடி இங்க தொடங்கணும், நான் வரணும்.
நிருதய உகாரம்தான் நிருதயத்தில் உள்ள இதயத்தில் உள்ளன்னா 2 சீர் வந்து அவன் பிரிச்சு அப்படி எழுதியிருக்கிறான். நிருதயத்தில் உகாரம்தான் இதயத்தில் உள்ள இருதயத்தில் உள்ள எழுதியிருக்கான். நாடி நாடியே அக்கினி போர் பிறவை வீசு. அக்கினி போர் பிறவை வீசு. இங்கே மப்பிரேன் மகாரந்தான் கண்டத்துள்ளேன்னு இருக்கு. கண்டத்துள்ளே மாறிச்சா. ஆதித்தன் பார்க்கும்போது எங்க புள்ளிக்குன்னு தெரிஞ்சிடும். கொடியை போர் பொருள்னு இருக்கு. கொடியை போர் காந்தியாம்னு வராது. நம்ம ஏட்டு பார்ப்போம். காந்தியாம்னு இருக்கா, காந்தியாமேன்னு இருக்கா? யாமேன்னு இருக்கு. சரிங்களா? யாமேன்னு இருக்கு. யாமே. இப்போ நம்ம எழுதும்போது தப்பு ஏற்பட்டாலும் சொல்ல படிச்சு காட்டும் போது நமக்கு சரியா தெரிஞ்சிடும். காந்தியாமே. ஆதித்தன் செப்பிரியன் சொற்றத்தின் கலையுள்ளாக்கி தீபத்தை நோக்குதற்கு திறவுகோள்தான். ஒப்பிரியன் காரந்தான் மின்போல் மின்னி மூலமென்ற நாடியிலே முழங்கி நிற்கும். நப்பிரியன் உகாரந்தான் இருதயத்தில் உள்ள நாடியே அக்கினி போர் பிறவை வீசு. மப்பிரியன் மகாரந்தான் கண்டத்துள்ளே ஆதித்தன் கொடியை போர் காந்தியாமே என்கிற மாதிரி இந்த பாட்டை நம்ம பிரிச்சு காட்டியிருக்கிறோம். இப்போ நீங்க இது போல ஒவ்வொரு பாட்டா நம்ம பிரிச்சு பார்த்துக்கிட்டே போகணும். இப்போ நம்ம அடுத்த பாட்டு இதனுடைய இந்த ஏட்டுல கடைசியா ஒரே ஒரு பாட்டு இருக்கு. அதையும் பிரிச்சு பார்த்துருவோம். காந்தியாமே பாருங்க. இந்த பாட்டுல இறுதியில காந்தியாமேன்னு முடியுது. அடுத்த பாட்டுடைய தொடக்கத்துல காந்தியாம். இதுதான் நம்ம வந்து அவங்க பாடல்களை வந்து நினைவு வைத்துக் கொள்வதற்காக இந்த மாதிரி ஒரு பாட்டினுடைய ஈற்று வரியோ வீட்டு சொல்லோ இல்லை ஈட்டு எழுத்தோ அடுத்த வரியோட தொடக்கமாக வச்சு பாடிக்கிட்டு வரும்பொழுது அந்த பாடல் அவர்களுக்கு நினைவு வர்றதுக்காக இதை வந்து இது போல பார்த்துருக்குறாங்க, செய்திருக்கிறாங்க. இப்ப நம்முடைய முறைப்படி முதல்ல என்ன செய்யணும்? இந்த பாட்டு இது போல ஏற்றிருந்து எழுதிக்கிட்டோம். எழுதுனது பிறகு முதல் வழியா என்ன பண்ணணும்? மெய்யெழுத்துக்கெல்லாம் புள்ளி வைக்கணும். தீ இருக்கு, இந்தி, இங்க தூ இருக்கு, இந்து, ப இருக்கு, இப்பு, க இருக்கு, இக்கு, கூருக்கு, இங்கு, கட, தூருக்கு, இந்து, இருக்கு, இஞ்சி, தீருக்கு, இந்து, இருக்கு, இச்சு, இந்து தீ, இருக்கு, இஞ்சி, பூ இருக்கு, இம்மு, நாதி இருக்கு, இந்து, நாதி இருக்கு, இந்து, நாதோ இருக்கு, இந்து, பா இருக்கு, இம்மு, க இருக்கு, இக்கு, முழம் இருக்கு, இஞ்சி,
நா தூருக்கு இந்து குளம் இருக்கு இன்னு சே இருக்கு இச்சு பா பி இருக்கு இப்பு சா இருக்கு இச்சு தீ இருக்கு இத்து இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ நம்ம வந்து புள்ளி வைக்கிற எழுத்துலாம் புள்ளி வச்சுட்டோம். இப்போ நமக்கு இது பாட்டு வந்து முழுசா இருக்கிறதுனால முதல்ல வரியை பிரிச்சுக்கலாம். இப்போ காந்துன்னு ஆரம்பிச்சிருக்கு, காந்தா கரந்தா காந்து. இப்போ அதே போல வந்து அடுத்த வரியில எங்க வருது, காந்து சந்து 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 இந்து இந்து நெந்து நெந்து அப்புறம் இங்க ரந்துன்னு இல்லையா? இப்போ இப்போ இப்படி பிரிச்சு காட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு எழுத்தா ஒவ்வொரு சொல்லா பார்ப்போம். காந்தி காந்தியாம் 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 விந்துவப்பா விந்துவப்பா மின் மின் போலன்னு இருக்கு, மின் போல மின் போல வீசி வீசி. இப்போ இப்போ 4 சீர் அங்க வந்துருச்சு. இப்போ 5வது சீர் இப்படி கண்டமே கண்டமே கண்டமேளன் புலனால் கண்டமே 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 கண்டமேளன் மேலன் புலனால் புலனால் கடந்துதானும் கடந்து புலனால் கடந்துதானும் சந்தியாம் சந்தியாம் உருவநடு சார்ந்த 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 அப்படி படிப்போம். சார்ந்த 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 காலதான சார்ந்த கால்தான் படிக்கலாம். சார்ந்த கால்தான் அதுதான். அப்புறம் இது அடுத்த 5வது சீருக்கு சந்திரன் சந்திரனன் இருக்கு, சந்திரன் போ சந்திரன் போ லொலி வீசும் லொலி வீசும் சம்பு காணும். ஆட்டோமேட்டிக்கா பிரியுது பாருங்க. நெந்தியான நெந்தியான் நெந்தியான் தினந்தோறும் தினந்தோறும் பழக்கமாகி பழக்கமாகி. இது 5வது சீரை இப்படி இன்க்ளூட் பண்ணிக்கணும். நிறமலம் போ நிறமல இப்போ இதை வந்து நிர்மலம் போர் வல்லின இருக்கு, ஆனா நிர்மலம் வந்து இடையில வரணும். நிர்மல போருக்கு நிர்மலம் மா போ பா வந்திருக்கு, இங்க இம்மி வச்சிருக்கணும் நம்ம முன்னாடியே. நிர்மலம் போர் கற்பூரத்தே கற்பூரத்தெகமாகும்
தெக கற்பூர 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 தெக தேக கற்பூர தேகம் இல்லையா? தேக கற்பூர தேக மாகுன். அப்புறம் இது சே தனியா இருக்குது, அதை பிரிச்சுடுவோம். சேவை பிரிச்சு கீழே கொண்டாந்துருவோம். இப்போ பார்த்தோம்னா என்ன ஆகுது? சிறந்து சிறந்து பார் சிறந்து பார் சேர்ந்து பார்னு பார்க்கலாமா? சேர்ந்து பார் சேர்ந்து பார் இதற்குமே இதற்குமே நெடிலாக்கிடுவோம். இதற்குமே இங்க முன்னாலேயே நம்ம இங்க வச்சிருக்கணும். லங்குல மூன் இதற்கு மேல் லங்குல மூன் ராணால ராணால ராணால் ராணால் இல்ல வைக்கலாம். ராணால். இப்போ இங்க இது அஞ்சாவது சீர். செப்பிரேனேன் இருக்கு. செப்பிரேன் செப்பிரேன் சொச்சத்தின் சொச்சத்தின் சலைய தாமி. இப்போ ஓரளவுக்கு நமக்கு பாட்டு சரியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். காந்தியாம் விந்துவப்பா மின் போல வீசி கண்டமேளன் புலனால் கடந்துதானும் சந்தியாம் புருவனடு சார்ந்த கால்தான் சந்திரன் போல் ஒளி வீசும் சங்குதானும் நெந்தியான் தினந்தோறும் தினந்தோறும் இருக்கு. தினந்தோறும் படிக்கும் போதே நமக்கு சிக்கல், அந்த ஓசை மாறுது. தினந்தோறும் பழக்கமாகி நிர்மலம் போர் கற்பூர தேகமாகும் சேர்ந்து பார் இதற்குமே லங்குலம் மூன்றானால் லங்குலம் மூன்றானால் செப்பிரேன் சொச்சத்தின் சலையதாமே அப்படின்னு இந்த பாட்டு முடியுது. இப்படியாக இந்த ஏடுகளை நம்ம தரம் பிரிச்சு ஏடு படிச்சு ஒவ்வொரு சொல்லாக எடுத்து இவ்வாறு பிரிச்சு நம்ம பாட்டாக்கி பார்க்கணும். இந்த 4 நாள் பயிற்சியில ஓரளவுக்கு நீங்க இந்த ஆசிரியர் விருத்தத்தை எவ்வாறு பிரிக்கிறதுங்கிறது ஓரளவு பயிற்சியில பெற்றிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நண்பர்களே, இது போன்ற பயிற்சிகள் தொடர்ந்து உங்களுக்கு வழங்கி வர இருக்கின்றன. இந்த நிலையில இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.